நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பாராட்டும்போது நமக்கு அப்படியே உச்சியெல்லாம் குளிரும், அடிவேலாம் ஜிலு ஜில்லுன்னு இருக்கும், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பாராட்டெல்லாம் வர்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை, நிஜமாக இல்லை. இதுதான் இந்த வருஷம் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம். நம்ம பண்ணுற வேலைக்காக ஒருத்தர் வந்து நம்மளை பாராட்டுறாரு அப்படின்றதுக்காக உண்மையிலேயே நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட மாட்டோம். அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 காரணம் இருக்குது. அந்த 2 காரணம் என்னன்னா, இப்போ உண்மையிலேயே வந்து ஒருத்தர் வந்து ஒன்று பாராட்டுறாரு, சூப்பராக பண்ணியிருக்கடா, செமையாக பண்ணியிருக்கடா அப்படின்னா அது காரணம் என்னன்னா, முதல் விஷயம் அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு அன்புல இருக்கிறாங்க, ஒரு பாசத்தினால சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப பிடிக்கலாம், அந்த ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க நம்மளை பாராட்டுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் அவங்களோட லைஃப்ல நடக்க போறதில்ல. அதாவது நம்மளோட வளர்ச்சியோ இல்லை நம்மளோட ஒர்க்கோ அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர போறதில்ல. இவன் என்ன பண்ணாலும் சரி அதை லைஃப் அஃபெக்ட் பண்ண போறதில்ல அப்படின்னா பாராட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டைம் லைன் வந்து அவங்களோட டைம் லைனை அஃபெக்ட் பண்ணாம இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தால் நம்மளை பாராட்டுவாங்க. ஸோ நம்மளை பாராட்டுறாங்கன்னா இந்த 2 கேட்டகரி ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம பண்ற விஷயங்கள் வந்து ஆகோ ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட அடுத்தடுத்த வேலைகளை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்துட்டு நம்மளை யாராவது ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்களோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஏற்றுக்கோங்க. பட் அதை நம்பிட்டு அதிலேயே தேங்கி இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். இந்த வருஷம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரியா?